அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் அப்சலோமின் கலகம் மற்றும் தாவீது தப்பியோடுதல் பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் தாவீதை எதிர்கொள்ளும் சீவாவும் சிமையும் பற்றி சிந்திப்போம். அப்சலோமிடமிருந்து தாவீது தப்பியோடுகிறார். வழியில் சவுலின் குடும்பத்தோடு தொடர்புடைய 2 மனிதர்களை சந்திக்கிறார். ஒருவர் பெயர் சீபா, இன்னொருவர் சிமயி. சீபா சவுலின் பேரனான மெபிபோசேத்தின் பணியாளன். தாவீதால் மெபிபோசேத்துக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்டவன். தாவீது தப்பியோடுகையில் மெபிபோசேத்து எருசலேமிலேயே தங்கிவிட்டார். அதற்கு அவருடைய கால் ஊனமாக இருந்ததும் காரணமாக இருக்கலாம். சீபா தாவீதை சந்திக்கிறான். அவரோடு பயணிக்க விரும்புகிறான். சீபா தன்னுடன் தாவீதுடன் பயணிப்பவர்களுக்கு உதவும் வகையில் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உணவு வகைகளையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வருகின்றான். இவை மெபிபோசேத்துக்கு சொந்தமான வயலில் விளைந்தவையாக இருக்கலாம். பண்டைய காலத்தில் அரசரின் இராணுவம் ஒரு வழியாக செல்கையில் அந்த இடங்களில் வாழும் செல்வந்தர்கள், அரசு அதிகாரிகள் இராணுவத்திற்கு தேவையான உணவுப் பொருள்களை வழங்குவது வழக்கம். சீபாவும் அதைத்தான் செய்கிறார் என கருதலாம். சீபாவிடமிருந்து உணவுப் பொருள்களை பெற்றுக்கொண்ட தாவீது சீபாவிடம் மெபிபோசேத்தை பற்றி வினவுகிறார். சீபா தாவீதிடம், அவர் எருசலேமிலே தங்கிவிட்டார், இஸ்ரவேல் வீட்டார் என் பாட்டனாரின் அரசை தனக்கு திருப்பித் தருவர் என மெபிபோசேத்து எண்ணுவதாக சீபா கூறுகின்றார். இது உண்மையா என்பது தெரியவில்லை. உண்மையை சீபாவின் வார்த்தையை நம்பி உண்மையை அறிந்து கொள்ளாமலே தாவீது மெபிபோசேத்துக்கு சொந்தமாக இருந்த அனைத்தையும் சீபாவுக்கு உரிமையாக்குகின்றார். அரசர் தனது விருப்பம் போல் எதையும் செய்யலாம் என்பதை காட்டுவதாக இச்செயல் உள்ளது. மேலும் தாவீது தனது நண்பனான யோனத்தானுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுவதாகவும் உள்ளது. தாவீதின் பயணம் தொடர்கிறது. தாவீதும் அவருடைய ஆள்களும் பகூரீம் என்ற இடத்தை அடைகின்றனர். ஒலிவமலையின் வடபகுதியில் அமைந்துள்ள இப்பகுதியில் பென்யமின் குலத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கிருந்து சிமயி என்பவன் தாவீதை எதிர்கொள்கிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த அவன் சவுலின் ஆதரவாளன். தாவீதை இரத்தவெறியன், இழிமகன் என பலவாறு பழிக்கிறான். தாவீதிற்கு எதிராக சாபமிடுகிறான். சிமையின் இச்செயல் சவுலின் ஆதரவாளர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக உள்ளது. மேலும் தாவீதுதான் சவுல், இஸ்போசேத்து மற்றும் அப்னேர் ஆகியோரின் சாவுக்கு காரணம் என அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் விவிலிய பாடங்கள் அவர்களின் சாவுக்கு தாவீது காரணம் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றன. அப்சலோமின் கலகம் கடவுளால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக சிமையை பார்க்கிறான். எனவே தாவீதை பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றுகிறார். இதை பார்த்த அபிசாய் அரசரை பழித்துரைக்கும் சிமையை கொல்ல அரசரிடம் அனுமதி கேட்கிறார். அபிசாய் தாவீதின் படைத்தளபதியான யோவாபுவின் சகோதரன். தாவீது அவனை தடுக்கிறார். மேலும் அவருடன் பயணித்தவர்களிடம், இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செயலாகாதோ, அவனை விட்டுவிடு, அவன் பழி கேட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் என கூறுகிறார். ஆண்டவரின் திட்டத்திற்கு தாவீது தலைவணங்க தயாராக இருக்கின்றார். தாவீதின் துன்பப் பயணம் தொடர்கிறது. அவரும் அவருடன் இருந்தவர்களும் யோர்தானை வந்தடைகின்றனர். அங்கே இளைப்பாறுகின்றனர். தாவீது யோர்தானை அடைந்த நேரத்தில் அப்சலோமும் அவனுடைய ஆதரவாளர்களும் எருசலேமை வந்தடைகின்றனர். எருசலேமில் தனது ஆலோசகர்களுடன் அப்சலோம் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது தாவீது நண்பரான ஊசாய் வருகிறார். அப்சலோமை அரசே வாழ்க, அரசே வாழ்க என்று வாழ்த்துகிறார். தன்னை அரசர் என ஊசாய் அழைப்பது அப்சலோமுக்கு பிடித்திருக்கிறது. இருந்தாலும் தாவீதின் நண்பரான ஊசாய் ஏன் இங்கு வர வேண்டும் என்ற சந்தேகமும் எழுகிறது. எனவே அவரிடம் வினா எழுப்புகிறார்.
உன் நண்பருக்கு நீ காட்டும் பரிவு இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என கேட்கிறார். ஊசாய் மறுமொழியாக, இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன். அவரோடுதான் நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? அவருடைய மகனுக்கு அல்லவா? உன் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே நான் உனக்கும் பணிபுரிவேன் என கூறுகின்றார். ஊசாயின் பேச்சில் உண்மை இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அப்சலோம் ஊசாயை முழுமையாக நம்புகிறார். அவரை சந்தேகப்பட தேவையில்லை என நினைக்கிறார். அப்சலோமுக்கு இப்போது 2 முக்கியமான ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் ஆலோசனைகளை அப்சலோம் கேட்கிறார். முதலில் அகிதோபலின் ஆலோசனையை கேட்கிறார். அப்சலோம் தன் தந்தை அரண்மனையை பாதுகாப்பதற்காக விட்டு சென்ற வைப்பாட்டியரிடம் உறவு கொள்ள ஆலோசனை கூறுகிறார். ஒரு அரசரின் மனைவியரும் வைப்பாட்டியரும் அவருக்கு மட்டுமே சொந்தமானவர்கள். அவர்களை அபகரிப்பது ஆட்சியையே அபகரிப்பதாகும். அப்சலோம் தாவீதின் வைப்பாட்டியருடன் உறவு கொள்வது ஆட்சியை கைப்பற்றியதற்கு அடையாளமாக உள்ளது. அது மட்டுமல்ல, அகிதோபலின் திட்டப்படி இச்செயல் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையே இணைக்க முடியாத ஒரு பிரிவை உருவாக்கும். அப்சலோமுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தொடர்ந்து அவருடன் இருப்பார்கள். அப்சலோம் அகிதோபலின் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார். அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்படுகிறது. அங்கே இஸ்ரவேலர் அனைவரும் அறியும் வண்ணம் அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியரோடு உறவு கொள்கிறான். அகிதோபலின் முதல் அறிவுரை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அகிதோபல் இன்னொரு அறிவுரையையும் தருகிறார். அதனால் அரசாட்சி நிலையாக அப்சலோமிடம் இருக்கும் என நினைக்கிறார். அதாவது அவர்கள் விரைவில் தாவீதை தாக்கி அவரை கொல்ல வேண்டும். நீண்ட பயணத்தினால் தாவீதும் அவருடன் இருப்பவர்களும் களைப்படைந்த நிலையில் இருப்பார்கள். அவர்களை வெல்வது எளிது. அகிதோபல் அப்சலோமிடம், நான் 12000 படை வீரர்களுடன் சென்று அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன். அவரோடு இருக்கும் மக்கள் அனைவரும் தப்பி ஓடுவர். அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன். மக்கள் அனைவரையும் உன்னிடம் திருப்பிக் கொணர்வேன். நீ தேடும் ஒரு மனிதரை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன். மக்கள் அனைவரும் நலமாயிருப்பர் என கூறுகிறார். அகிதோபலின் ஆலோசனை அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் பெரியோர்களுக்கும் பிடித்தமானதாகவே உள்ளது. அதை செய்தால் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அப்சலோமின் ஊசாயின் கருத்தையும் கேட்க விரும்புகிறார். ஊசாய் தனது அறிவை தாவீதுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். ஊசாய் தந்திரமாக தனது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவரது அறிவுரை அப்சலோமுக்கு சாதகமானதைப் போல் தெரிகிறது. முதலில் அவர் அகிதோபலின் அறிவுரையை ஏற்க மறுக்கிறார். பொதுவாக அகிதோபலின் அறிவுரை சிறப்பானதுதான். ஆனால் அவர் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதல்ல என்கிறார். அகிதோபலின் கருத்து ஏன் சரியானதல்ல என்பதற்கு அவர் விளக்கமும் கொடுக்கிறார். தாவீது மாவீரர், போர் உத்திகள் அறிந்தவர். அவருடன் இருப்பவர்களும் வலிமை மிகுந்த வீரர்கள், போர்த்திறன் மிகுந்தவர்கள். எனவே அவர்களை திட்டமிட்டுதான் தோற்கடிக்க வேண்டும். அதற்காக அப்சலோம் தலைநகரையும் இஸ்ரவேலின் மக்கள் அனைவரையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். ஒரு பெரிய படையை கட்டியெழுப்ப வேண்டும். பெரிய இராணுவ பலத்துடன் தாவீதை எதிர்த்து சென்றால் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போது அவர் மீது படையெடுத்து அப்சலோம் தோல்வியை தழுவினால் மக்கள் நடுவில் இருக்கும் செல்வாக்கு மறைந்துவிடும். மக்கள் அப்சலோமுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தாவீதை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கலாம். எனவே தீவிரமாக ஆலோசிக்காமல் இப்போது தாவீதை தாக்குவது நல்லதல்ல என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். மாறாக அனைத்து இஸ்ரவேலரையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய படையை உருவாக்க வேண்டும். அதை அப்சலோமே முன்னின்று நடத்தி செல்ல வேண்டும். அப்போது தாவீதை எளிதில் வென்றுவிடலாம் என்கிறார். ஊசாயின் கருத்து அப்சலோமுக்கும் அவருடன் இருந்தவர்களுக்கும் ஏற்புடையதாக இருந்தது. அனைவரும் அர்க்கியனான ஊசாயின் கருத்து அகிதோபலின் அறிவுரையை விட சிறந்தது என கூறி ஏற்கின்றனர் என பார்க்கிறோம். ஊசாயின் கருத்தில் ஆண்டவருடைய கரமும் இருப்பதாக ஆசிரியர் பதிவு செய்கிறார். ஆண்டவர் அப்சலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபலின் சிறந்த அறிவுரை
எடுபடாது போகச் செய்தார் என அவர் பதிவு செய்கிறார். தாவீது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவருக்கு நெருக்கமானவர். ஆண்டவர் அவரோடு இருந்து வழிநடத்துவதை தாவீதின் வாழ்வில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.